உலக திறன் இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம், வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்த ஓசூரைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் பெண் வீராங்கனை பேபி சஹானா 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்வதே லட்சியம் என தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரைச் சேர்ந்த பேபி சஹானா நொய்டாவில் உள்ள அமிட்டி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் BA ஆங்கில இலக்கியம் பிரிவில் ஆன்லைனில் படித்து வருகிறார். சிறு வயதிலிருந்தே டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்ட பேபி சஹானா 2016ஆம் ஆண்டு தனது 12 வயதில் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் தங்கப் பதக்கத்துடன் தேசிய அளவில் சாம்பியன் பட்டம் வென்றார். 13 வயதில் ஜோர்டன் நாட்டில் நடைபெற்ற பாரா சர்வதேச அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இந்தியாவின் முதல் தரவரிசையில் உள்ள பேபி சஹானா 2016 முதல் 2024ஆம் ஆண்டு வரை இந்திய டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற போட்டிகளில் 12 தங்கப் பதக்கங்களை பெற்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றதற்கு பிரதமர் மோடியின் வாழ்த்தை பெற்றார். மேலும் கேலோ இந்தியா பாரா டேபிள் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற பேபி சஹானாவிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஊக்கத்தொகை அளித்து கௌரவப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான உலகத்திறன் இளையோர் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற பேபி சஹானா தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்வதே லட்சியம் என தெரிவித்துள்ளார். இவ்வளவு சாதனைகளை படைத்த இளம் பெண் வீராங்கனைக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ள நிலையில் பெற்றோர் இனிப்புகள் ஊட்டி மகிழ்ந்தனர்.